ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் பேசுவது மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். எப்படி இருக்கீங்க? ஒரு 2 பெரியவங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? என்ன சார் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. இன்னும் ஒருத்தர் சொல்ல, என்ன கல்யாணம்னா என்ன, என் பேச்சே கேட்க மாட்டேன்னா என் பையன் அப்படின்னு அந்த ஒரு பெரியவர் சொல்கிறார். சார் உங்கள் பையனாவது பரவாயில்ல, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. என் பையனுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட என் பேச்சு கேட்கறதுல பொண்டாட்டி பேச்சை தான் கேட்குறான் அப்படின்னு அவங்க பெரியவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போ ஏன் அப்படி இருக்குது, என்ன விஷயம்? இல்லை சார், தலையணி மந்திரம் போட்டா சார். என்ன அந்த தலையணி மந்திரம்? தலையணி மந்திரம்னா என்ன அப்படின்னும் போது, கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு சில பெரியவங்களுக்கு அது பிடிக்கல. ஆக அதை என்ன பண்ணுவாங்க, பொண்டாட்டி பக்கமே சாஞ்சிட்டான், புருஷன் பக்கமே சாஞ்சிட்டான், இப்படி பெரியவங்க பேசிக்குவாங்க. அந்த வயசுக்காக அது கூட அவங்க பேசலாம், எப்படி இருக்கும்? ஆக ஏன் அப்படி இருக்குது, ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, ஒரு ஆண் ஜாதகத்தில் மனோகாரகன் நல்ல நிலையில் இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சந்திரன், ராகு, சுக்கரன், இதில் 3 பேர் யாராவது ஒருத்தர் அந்த 7ஆம் இடத்துல ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அவர் தன் மனைவியின் பேச்சை மிகவும் ரசிப்பார், கேட்பார். மனைவியை அணுவாக ரசித்து பார்ப்பார். அந்த நிலையில் தன் மனைவி தன்னை கெட்டு போக விடாமல் பார்த்துக்குவாங்க என்ற முழுசாக அந்த அம்மாவை நம்புறதுனால மனைவி எதுவும் சொன்னாலும் அவர் உங்கள்கிட்ட கேட்பார். அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம், தனம், வாக்கு, இந்த ஸ்தானத்தில் அந்த பெண்ணுக்கு சந்திரன் நல்ல நிலையில் இருக்கணும், ராகுவும் இருக்கணும். ஆக அந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் இருக்கும் பொழுது அவர் மனைவி என்ன சொன்னாலும் கணவர் கேட்பார், அந்த ஒரு நிலை. ஆக சந்திரன் மனோகாரகம் தானே, வாக்கு சாந்திலே ஒரு பெண்ணுக்கு நல்ல நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு என்ன சொன்னாலும் அவருடைய கணவர் கேட்பார். அத்தனையும் குடும்ப நன்மைக்காக தான் அந்த அம்மா சொல்ல போகிறாங்க. ஆக இந்த ஒரு நிலை இருந்தால்தான் அதை தலையணை மந்திரம்வாங்க. கணவன் பேச்சை மனைவி கேட்பதும், மனைவி பேச்சை கணவன் கேட்பதும் இந்த ஜாதக அமைப்பு இருந்தால் இன்னும் முசீதமாக சிறப்பாக இருப்பார்கள் என்பதை ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்னொரு செய்தியாக சொல்ல வேண்டும் என்றால், யார் கணவரின் பேச்சை கேட்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிலையில் தான் மறுபடியும் அது வருது. மறுபடியும் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கணவனுடைய பேச்சு இது மாதிரி இருக்கும்போது பெண்ணோட பேச்சு யார் கேட்க மாட்டாங்க. தலையணை மந்திரம் அவருக்கு எடுப்படாது. அப்படின்னா யாருக்கு எடுப்படாது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆணோட ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்ன, பாக்கியஸ்தானம், அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய இடம். ஆக அந்த ஒரு 4ஆம் இடத்துல அந்த கிரகம் வலுத்து இருந்தால் அந்த ஆண்மகனிடம் பெண்ணோட அந்த அந்த தலையணை மந்திரம் பலிக்காது. மனைவி எத்தனை சொன்னாலும் சரி 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 அந்த நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் செய்யறது தான் செய்வார். ஆக இந்த மனைவியினுடைய தலையணை மந்திரம் பலிக்காத ஜாதகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம் வலுத்திருந்து அந்த இடத்துல கிரகம் ஆண் கிரகமாக இருந்து வலுத்திருந்து அந்த இடமும் ஒரு உச்சமும் ஆட்சியை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர் அந்த கிரகத்தினுடைய தன்மையின் காரணமாக மனைவியின் பேச்சு கேட்க மாட்டார். இவர் தான் செய்வார். அந்த அம்மா என்ன சொன்னால் இவர் செய்துக்கிட்டு தான் இருப்பார். ஆக தலையணை மந்திரம் பலிக்காத ஒரு ஜாதகர் யாருன்னா 4ஆம் இடம் வலுத்து இருக்க வேண்டும் என்பதை ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம். மேலும் சொல்ல வந்த விஷயம் ஒன்று மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது எல்லாமே நீங்கள் தசா புக்தி மற்ற எல்லா புக்திகளும் சரியாக இருக்கணும். நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் யார், விதி ஆலோசகர்கள், அந்த விதி ஆலோசகர்கள் என்று கருதப்படுகின்ற ஜோதிட ஜாபான்களை அணுகி உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை செய்து மேலும் மேலும் வளமுடன் நலமுடன் இருக்க வேண்டும் என்று உங்களிடம் பணிந்து ஒரு செய்தியாக கூறுகிறேன். உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம்.